Hi guys, எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டால்பா ஷார்ட்கட். நம்ம சேனலுக்கு புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் காமிச்சோம். நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் ஆல்சோ இருக்கு. நாங்க போற போஸ்ட்ல பர்சனல் காரணம் நாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ஓகே गाइस, இப்போ நாங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நாங்க கோயம்புத்தூர் வந்திருக்கோம். நாங்க என்ன ஒரு விஷயமா வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இப்போ நார்மல் வீடு வந்து ஒரு நார்மல் வீடு இருக்கு. நான் எங்க வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீடை வந்து எவ்வளவு அழகா இன்டீரியர் ஒர்க் பண்ணி மாத்துறத சொல்றது. அங்கதான் இப்ப நம்ம அந்த வீட்டுக்கு வெளியில தான் எவ்வளவு அழகா இன்டீரியர் ஒர்க் பண்ணி மாத்துறாங்கன்றத நம்ம பார்க்க போறோம். கபோர்ட்ல கிச்சன் கபோர்ட்ல வச்சு பெட்ரூம்ல அழகா இப்போ நார்மலா இருக்க செல்ஃப் வச்சா கண்டிப்பா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி வீடு அழகா ஆக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. நாங்க கூட எங்க வீட்டை அழகா பண்ண நினைச்சிருக்கோம். அதனால நாங்க அது பண்ண முடியலையே சொல்லிட்டு ஒரு கஷ்டம் இருக்கும். சீக்கிரமா இவங்க பண்ண இந்த வீட்டுல பண்ணிருக்க ஒர்க் எல்லாம் பார்க்கும்போது எங்க வீட்டுமே இந்த மாதிரி மாத்திடலாம்னு தோணுது. அதனால நாங்க வாடகை வீட்டுல இருக்கனால நாங்க பண்றது வேஸ்ட் தான். நாங்க பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போக முடியாது. ஆனா நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி நினைச்சிருப்பீங்க நம்ம வீடு இந்த மாதிரி அழகா ஆக்கலான்ட்டு. இது நார்மலான ஒரு வீடை இப்ப இன்டீரியர் ஒர்க் பண்ணி எவ்வளவு அழகா மாத்திருக்காங்கன்றத நம்ம பார்க்க போறோம். நார்மலா இருக்க வீடை வந்து இன்டீரியர் ஒர்க் அது பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வேற லெவல்ல வந்துச்சு. நாங்க வந்து கொஞ்சம் வெளில இருந்து பார்த்தோம், இன்னும் ஃபுல்லா உள்ள போய் நாங்க பார்த்து நீங்களே வீடியோல பாருங்க எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதே நம்ம தனியா வீடு கட்டுமோ அந்த இன்ஜினியர் அவங்களுக்கு வந்து தனியா இருக்க மிஷின் அது இது சொல்லி இன்ஜினியர்லாம் வச்சு பண்ணோம்னா அது தனியா அதிகமா செலவாகும். பட் ஆனா இந்த மாதிரி நம்ம தனியா பண்ணணும். இது நம்ம வந்து புது வீட்டு தான் பண்ணலாம் கிடையாது. இது வந்து நம்ம பழைய எப்படி சொல்றது, நீங்க வந்து ரெண்ட் ஹவுஸ் இவங்க இந்த இன்டீரியர் ஒர்க் இவங்க பண்ற இன்டீரியர் ஒர்க் பிரைஸ்மே கம்மியா தான் ஆகும்னு சொல்றாங்க. நம்ம நார்மலா இது பண்ணோம்னா அது கண்டிப்பா அதிகமா தான் ஆகும். ஆனா இவங்க சொல்றது ரொம்ப லோ பிரைஸ்ல பண்ணி தராங்க. இது பார்க்கவுமே ரொம்ப ஒரு வேற லெவல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் லெவல்ல இருக்கு. அதுதான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் லுக் வந்து ஒரு நார்மலா இருக்க வீட வந்து நிறைய வீடியோஸ்ல ஒரு லக்ஸரி ஹவுஸ்ல எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கு பாக்கும்போது. உங்களுக்கே நம்ம வீடு நார்மல் நம்ம பார்த்து இத பண்ண உடனே அழகா நான் உங்களுக்கு உள்ள டீடைலா இருக்க டிராயெல்லாம் போட்டு வளர்க்கலாமா ஜாலியா உள்ள டீடைலா பார்க்கலாம். இது எந்த மாதிரி இருந்த இடம் இப்போ எந்த மாதிரி இருக்குன்றது உங்களுக்கு நான் வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு அதை உள்ள தெளிவா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரி நம்ம உள்ள போய் பார்க்கலாம். உள்ள போயிட்டு எல்லாமே அவங்க டீடைல்ஸ் அவங்க கிட்ட கேட்கலாம். இப்போ நம்ம வந்து வீட்டுல வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஹால் வந்து உங்களுக்கு லாஸ்டா காமிக்கிறேன். ஏன்னா அது வந்து வேற லெவல்ல இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிச்சனை பார்த்தோம். ஹால்ல இருக்க வர்க் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. கடைசியா பாருங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே லேடிஸ்க்கு வந்து கிச்சனை ரொம்ப ஆனா இந்த வீடு எப்படி இருந்த வீடுன்றதுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சனை பார்த்தா இந்த மாதிரி நம்ம வீட்டை நீங்க பாத்துருப்பீங்க இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி இருக்கிறது வந்து அழகா இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. அழகா இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இங்க வந்து அழகா ஸ்பூன்ஸ் கிட்ட இருக்காங்க. எல்லாமே வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இது வந்து நார்மலா இப்படி இருந்ததா கிச்சன். இது இவங்க வந்து தனியா அந்த ஒர்க் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. எங்க வீட்லயுமே இது வரைக்கும் தான் இருக்கும். கொஞ்சம் குண்டா இருக்கு. இது மட்டும் தான் கீழே வந்து நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல ஃபுல்லா எல்லாருக்கும் கீழே வந்து சிலிண்டர் சம்திங் வச்சுட்டு போனாங்க. ஆனா இது வந்து அது நார்மலான ஒரு வீடு மாதிரி இருக்கு. எனக்கே அது பிடிக்கல. ஃபர்ஸ்ட் பார்த்து பிடிச்சது. ஆனா இது பார்த்தோன்னே எனக்கு அது பிடிக்காம இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு தோணுது. அப்படின்னு தோணுது எனக்கு. ஆனா இதுவுமே அந்த மாதிரி இருந்த வீடு தான். தனி இந்த மாதிரி பண்ணவங்க எனக்கு தெரியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம். இது தனியா பண்றாங்க. வீடு கட்டவங்க அதை பண்ணவங்க நினைச்சேன் நானு. ஆனா இது தனியா இன்டீரியர் ஒர்க் தனியா இருக்குது. சோ இது வந்து அழகா சூப்பரா பண்ணிட்டாங்க. பாருங்க இது ஃபுல்லாவுமே அந்த மாதிரி இருந்த இடம். இது இவங்களா எல்லாமே பண்ணது. இந்த மொத்த கேட்டுமே இவங்க ரெடி பண்ணி பண்ணது. இந்த மாதிரி இங்க பாருங்க மேல கூட கபோர்ட் இருக்கு. இந்த கபோர்டுமே இந்த செவர் மட்டும் இங்க இருந்தது. இது ஃபுல்லா செல்ஃப் இருந்ததுன்னு நினைக்கிறேன். உள்ள திறந்து பார்த்தா தெரியும். இது ஃபுல்லா இந்த என்ன கல், மார்பிள் கல். வெறும் செல்ஃப் மட்டும் இருந்த இடம். இப்போ இப்படி நம்ம பார்க்க வீடியோ ஒரு அழகா இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா? இந்த கிச்சன் வந்து காமிச்சிங்க இங்க பாருங்க. நீங்களே பாருங்க நார்மலா இப்படி இருந்து பார்த்தனா ஒரு நார்மல் வீட் லுக் கிடைக்குது. ஆனா இது அழகா இது இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சு பார்த்தாலே ஒரு ராயலா அழகா இருக்கு. எனக்கு பிடிக்கும். கண்டிப்பா எல்லாருக்குமே என்ன தான் பிடிக்கும். மேலவும் பாருங்க இதே மாதிரி எல்லார் வீட்லயுமே இருக்க மாதிரி கிச்சன்ல எல்லா வீட்லயுமே ஒரு செல்ஃப் இருக்கும். எங்க வீட்லயுமே மேல இருக்கும். அதுல நாங்க என்ன பண்ணி வச்சிருப்போம், அசிங்கமா கோணி பை அது இதெல்லாம் போட்டு வச்சிருப்போம் இந்த இடத்துல. இந்த மாதிரி நம்ம எல்லாமே வைக்கலாம். பட் ஆனா கொஞ்சம் அப்படியே பார்த்தா இருக்கும். ஆனா இது உள்ள வச்சு அழகா இன்விசிபிளா பார்க்கவே செம்ம கியூட்டா இருக்கும். நீங்க பாருங்க இது எல்லாமே இது உள்ள என்ன வச்சுன்னு தெரியாது. இந்த செல்ஃப் மட்டும் தான் இருந்தது. இதுல இந்த ஒர்க் எல்லாமே இவங்க பண்ணது. இது ஃபுல்லாவுமே இவங்க பண்ணதுதான். நீ கொஞ்சம் மேல எங்க அது எட்ல சூரிய ஓபன் பண்ணிட்டாங்க. நீங்க பாரு எனக்கு எட்டாது. இதெல்லாம் நம்ம நார்மலா இன்ஜினியர்ஸ் கிட்ட சொல்லி பண்ணோம்னா இது வேற மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். இவங்க சொல்றது எல்லாம் இவங்க கூட தனியா பண்ணா கண்டிப்பா வந்து அவங்க ரொம்ப லோ பிரைஸ்ல பார்த்தாங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம நெக்ஸ்ட் அங்க போய் பார்க்கலாம்.
இங்க பாருங்க இந்த வந்துட்டு ஒரு ரவுண்ட் கட்டமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய வீட்ல இருக்கு. அந்த ஹால்ல இருக்க கிச்சன்லாம் இது வந்துட்டு டைனிங் டேபிள் பக்கத்துல நானுமே பார்த்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்குமே பார்த்தா தெரியும். இது மட்டும் தான் இந்த மாதிரி கட்டமா ஒரு அது டிவி வைக்கிறதுக்கா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி கட்டமான செவரு சில வீட்டுல கட்டி இருப்பாங்க. இத நம்ம இந்த அளவுக்கு இதையுமே இந்த அளவுக்கு பண்ணி தராங்க. அவங்க தான் பண்ணது. ஜஸ்ட் இந்த கட்ட மட்டும் தான் வந்துட்டு அது அவங்க வீடு செஞ்சு தெரியுதுங்களா? இந்த கட்டமான இது ஒரு சில வீட்ல இருக்கும், நிறைய வீட்ல இருக்கும் இந்த மாதிரி கட்டமா. இப்போ இது கிச்சன் டைனிங் பக்கத்துல இருக்கு. சோ இது அந்த டைனிங்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்க உள்ள வைக்கிறதுக்காக அந்த கட்டமான அந்த இது செவுரு மட்டும் தான் இருக்கு. சோ இது வந்து ஃபுல்லா அதுல இந்த ஒர்க் எல்லாம் இவங்க பண்ணது. இது இந்த டோர்லாம் போட்டு இது பார்க்கவே இதை க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா அது உள்ள நம்ம எப்படிப்பட்ட பொருள் வச்சாலுமே அது வெளில இருந்து பார்க்க அழகா தான் இருக்கு. அதெல்லாம் தெரியும். நம்ம சும்மா ஏதாவது டப்பா வச்சா கூட நார்மலா வச்சா டப்பா இருக்கேன்னு தோணும். ஆனா இந்த அழகா இந்த மிரர் கலர்லாம் வச்சு பண்ணா நம்ம நல்லா இல்லாத டப்பா உள்ள வச்சா கூட வெளில இருந்து பார்க்க அழகா இருக்கு. இது ஆனா வெறும் கட்டமான செவரு சில வீட்டுல கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி செவரை இவங்க இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இருங்க நம்ம அடுத்த ரூம் போய் பார்க்கலாம். இன்னும் பெட்ரூம் பார்க்கணுமா? நம்ம பெட்ரூம் போத்துமா இதை பார்த்தலாம். இங்க பாருங்க வீட்டுல அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இங்க பாருங்க இது வந்து கிச்சனுக்கு போற வழி. இது ஹால்ல இருந்து இல்ல, இது அந்த இடத்துல அவங்க அந்த ஒர்க் பண்ணாம இருக்காங்க. அவங்க பண்ணல இந்த இடத்துல. இந்த மாதிரி இருக்கு செவரு தான் இது. நம்ம நார்மலா இப்ப நீ கிச்சனுக்கு போகணும்னா எப்படி போகுது? இப்போ அப்படி போறதா இருந்தா இப்படி அதுல கை வச்சு நடந்து போவோம். அதுல கை வைப்போம், அழுக்கு ஓட்டும். இத பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இங்க நம்ம இந்த கார்னர் அந்த கார்னர் மாதிரி இருக்கிற இடம் எதுவுமே நம்ம அழுக்கும் ஆகாது. அதுல இருக்க பெயிண்டும் தேஞ்சு வர அளவுக்கு எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது இது பார்க்கவுமே ஓரளவுக்கு அழகா இருக்கு. டக்கு நீங்க டிவி கூட பாக்க இங்க இருந்து நான் பாக்கறேன்னா கை சப்போர்ட் நான் கண்டிப்பா வச்சுப்பேன். அப்படி இருக்கும் நீங்க வந்து அழுக்காகும். சோ அது ஆகாம இருக்கிறது தான் அது குட் ஐடியா. தான் நல்லா இருக்குது. இப்ப நம்ம வந்து பெட்ரூம்ல வந்து பார்க்கவே இல்லை. அவன் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போன ஃபீல் தான் பாருங்க. அழகா ட்ரெஸ்ஸிங் டேபிள் செம்மையா இருக்கு. எல்லாமே பார்க்கவே இந்த இடத்துல நீங்களே பாருங்க, பார்க்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கு. ஒரு லக்ஸரியா இருக்கு இந்த இடம் பார்க்க. இது எப்படி இருக்குன்னு அவங்க காமிக்கிறாங்க. இது எப்படி இருந்த இடம்னா நார்மல் வால் தான். இது பாருங்க, இது நார்மல் வால். இது இல்ல நார்மலான ஒரு பெட்ரூம்ல எல்லாரும் பெட்ரூம்லயும் எப்படி இருக்கும்னா ஒரு செல்ஃப் வரும் பாத்தீங்களா? ஒரு செல்ஃப் கீழ வந்தால ஒரு இங்க ஒண்ணு நம்ம சும்மா ட்ரெஸ்ஸிங் எல்லாம் அங்க கூட செல்ஃப் இல்ல, நார்மலான செல்ஃப் மேல மட்டும் நம்ம வீட்ல வரும். வீட்ல சொல்றேன் இங்க இல்ல. இது வந்து நார்மல் ஒரு வால், அது மேல வந்து ஒரு செல்ஃப் இதுதான் இருக்கு. இது நீங்க அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பார்க்க நல்லா கூட இருக்காது. ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இது மட்டும் பார்த்தா எவ்வளவு லக்ஸரியா செம்மையா பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க, நமக்கு வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இங்க இவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணும்ன்றனால ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அவங்க பண்ணிருக்காங்க. ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் இந்த அது பர்னர் தானே சொல்லுவாங்க. செல்ஃப் அது பேரு. அதுதான் செல்ஃப். அது வெறும் ஒரு வால். அது வெறும் செல்ஃப் மட்டும்தான். பாருங்க இந்த இது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த செல்ஃப் மட்டும்தான் இங்க இருந்தது. இது எல்லாமே அதுக்கு டோர் மாதிரி போட்டு இந்த லாக் பண்ணி இந்த செல்ஃப் மட்டும்தான், அந்த நீட்டான செல்ஃப் மட்டும் தான் கடைசி வரைக்கும் இருக்கு. இந்த டோரு எல்லாமே பண்ணி இவங்க பண்ணது. இந்த இடத்துல எதுவுமே இல்லாது. இது எல்லாமே வச்சதுல இருந்து இங்க எதுவுமே இல்லாம இருந்தது. அந்த வெறும் மேல செல்ஃப் மட்டும் தான் இருந்தது. நம்ம நார்மலா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணும்னால அது எவ்வளவு ரேட் ஆகும். ஆனா இதுல இவங்க இது என்ன பிவிசி இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. நம்ம அவங்க கிட்ட டீடைல்ஸா கேட்கலாம். இதுல பண்ணும்போது நமக்கு ரொம்பவே கம்மி பிரைஸ்ல இது எல்லாமே பண்ணிடலாம், வீடு ஃபுல்லாவே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இது வந்து இதுலேயே பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ட்ரெஸ்ஸிங் டேபிள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதையும் ஓப்பன் பண்ணுங்கள். அங்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்த இடம். அது வெறும் அந்த செவரு மட்டும்தான் இருந்தது. அது தருங்க, அது தருங்க.
இந்த மாதிரி ஒரு இடமும் பார்த்துருப்பீங்க. எங்க இருக்கோம் இந்த இடம்? நாங்க நிறைய ஷார்ட்ஸ்ல நாங்க வந்து சேர்ல உட்காந்து மேல இருக்கோம். அந்த எந்த இடத்துல உங்களுக்கு சொன்னா புரியும் தெரியும். நம்ம வீட்டுல இருந்து ஸ்ட்ரெயிட்டாலும் உள்ள வந்தாங்கன்னா அங்க மேல இருக்கும். உங்களுக்கு போட்டோஸ்லாம் அங்க இருக்கும். நாங்க எடுத்து வச்சிருப்போம். அந்த மாதிரி இடம் இது. அதனால நாங்க நல்லாவே இருக்காது. நம்ம காமிச்சிருப்போமா நம்ம வீட்டுல? இது எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஏன்னா ஹால்லயே இருக்க இடம். நாங்க ட்ரைபேட்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் வச்சிருப்போம். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல திறந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் மாதிரி நீட்டா போகும். அதுவுமே ஓபனா இருந்தா நல்லா இருக்காது. அதுக்குமே இந்த மாதிரி டோர் செட் பண்ணி பார்க்கவே அது ஃபுல்லா அது ஓட்டையா இருக்கும். இது நிறைய வீட்டுல இந்த மாதிரி வைப்பாங்க. நம்ம வீட்லயும் சின்னதா இருக்கு. எங்க வீட்டுல வந்து பெருசா இருக்கும். அது ஓப்பனா இருக்கும். அது பார்க்க கொஞ்சம் அசிங்கமா நம்ம மேல வைக்கிறது எல்லாமே தெரியும். என்னோட பேட் சினிமா இருக்காது. அழகு பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும். அதுதான் சொல்லுவேன். வீடு பார்த்தா நல்லாவே இருக்காது. அந்த கபூர்லாம் வச்சு பார்த்தோம்னா செம்ம கியூட்டா அழகா இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஹால்ல தான் இருக்கோம். ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹால் மாதிரி தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு சூப்பரா பாத்தீங்கன்னா நீங்களே ஹால் மாதிரி தான் தெரியுது. எந்த மாதிரினா ஹால்லே ஒரு லக்ஸரியான ஹவுஸ் எப்படி இருக்கும் எப்படின்னா மேல காமி உங்களுக்கு இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். இதுல இவங்க பண்ணிருக்க ஒர்க் தான் வீடு ஃபுல்லாவே இருக்கு. இங்க மேல வரைக்கும் பாருங்க. அது நார்மல் வால் காமிங்க. நார்மலான வால். இங்க பாருங்க இப்படி இருக்க இடம். ஆனா வீட்டுல நம்ம இப்படி பார்க்கும்போது இத பார்க்கும்போது எவ்வளவு ஒரு நம்ம இதெல்லாம் எல்லாமே இந்த நார்மல் வீடு பார்க்கும்போது ஓகே நார்மல் வீடு மாதிரி ஓகே தோணும். ஆனா இதெல்லாம் பார்த்தா ஒரு லக்ஸரியா தோணும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. இங்க பாருங்க இது எல்லாமே பாக்ஸ் வச்சதெல்லாம் கியூட்டா இருக்கு. அதான் நம்ம ஆக டாய்ஸ்லாம் அதெல்லாம் வச்சுக்கலாம். எல்லாமே இங்க சூப்பரா வச்சிருக்காங்கல்ல. இதெல்லாமும் இவங்க பண்ணதுதான். இது வெறும் இந்த மாதிரி செவுரு தான். இதுல இருந்து நார்மல் டிவி வச்சா கூட ஓகே ஃபுல்லா ஒரே கலர்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். நார்மல் வீடு மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி இன்டீரியர் வர்க் பண்ணீங்கன்னா செம்ம அழகா எடுத்து பாருங்க. ஒரு லக்ஸரியான வீடு மாதிரி மாறிடுது நம்ம இது. நார்மலான வீடா இருந்தா இந்த இடம் எப்படி இருக்கும்ன்றது நீங்களே பாருங்க. அந்த செவுரு மட்டும் தான் இருக்கும். இங்க டிவி இருக்கும். இங்க டிவி இருக்கும். அங்க செவுரு மட்டும் இருக்கும். இது எதுவுமே இருக்காது. இது எல்லாமே அவங்க பண்ணதுதான். இது எல்லாமே அவங்க பண்ணதுதான். வெறும் இந்த அந்த வெறும் வால் மட்டும் தான். அந்த செவுரு மட்டும் தான். அதுவும் இல்லாம இந்த இது பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன் இந்த பேக்ரவுண்டு. வீட்டோட என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோடனே பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கு வீடு. இதே மாதிரி எங்க வீட்டுல இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டை பண்ண முடியும்ட்டு. இந்த மாதிரி ஒரு இடம் நம்ம வீட்டுல விட்டுருக்காங்க. அது எதுக்காக தான். இதே மாதிரி இடம் எங்க வீட்டுல ஒண்ணு இருக்கு. அது நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அது சாமி ரொம்ப அவங்க வந்து வெளில தான் இருக்காங்க. நம்ம வந்து வீடியோ இருக்கிறதுனால அவங்க வெளியில இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க எல்லாமே என்னென்ன இது உட்லயும் பண்றாங்க. அது பிவிசி சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கிட்ட போய் கேட்கலாம். நம்ம இப்போ நம்ம வந்து ஃபுல் வீடு சுத்தி பாத்துறோம். செஞ்சவங்க மட்டும் இங்கதான் இருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் பண்ணாங்க. அவங்க கிட்ட ஃபுல்லா நம்ம கேட்கலாங்க. ப்ரோ இதெல்லாம் பண்றது ஃபர்ஸ்ட் எவ்வளவு காஸ்ட் ஆகுது? ஒரு நார்மலான வீடு சிங்கிள் பெட்ரூம் அந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா 1,50,000 முடிச்சிருக்கோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பிளைவுட்ல எடுத்தீங்கன்னா மினிமம் வந்து 3 லட்சம் 3 லட்சம் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கிச்சனுக்கே ஒரு 60,000 வரும். டிவி இதுக்கெல்லாம் மினிமம் வந்து 1 லட்சம் தாண்டி வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 முடிச்சிருக்கு. இது என்ன ப்ராடக்ட்னு கேட்டீங்கன்னா யூபிவிசியில் வந்து செஞ்சிருக்கோம். யூபிவிசியில் செய்யறப்ப உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னா கரையான் இருக்காது, உறிஞ்சு வராது. லைஃப் வந்து நம்ம எவ்வளோ வருஷம் வச்சுக்கணும் அப்படியே இருக்கும்.
மரம்ன்றது எந்த டேமேஜ் ஆகாது. நம்மளால வந்து உடைக்க வரைக்கும் தண்ணி பட்டா இது ஏதாவது உறிஞ்சி வராது, பெண்ட் ஆகாது. தண்ணி ஊத்தி விட்டாலே இதாகாது. ஸோ நீங்க வந்து எதை பத்தி பயப்படுத்த, நீங்க மாப் போட்டு கிளீன் பண்ணிக்கலாம், தண்ணி ஊத்திக்கலாம். நீங்க வந்து பிளைவுட்ல என்னென்ன வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, இது எல்லாமே அட்வான்டேஜ் இருக்கு. பிளைவுட்டும் நீங்க பண்றீங்களா? பிளைவுட்டும் பண்றாங்க. பிளைவுட்ல வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தியா இருக்கும். லேபர் காஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறதே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு. ஸோ அவங்களுக்கு இன்டீரியர் எல்லா வீட்லயும் பண்ணணுங்கிற கான்செப்டுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எங்களுக்குமே அது ரொம்ப விருப்பம். நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் அழகாக காமிக்கணும்னு நாங்கள் நினைப்போம். இதே இடம் எங்க வீட்லயும் இருக்கு. ஆனா அது வந்து தனியா நம்ம வாங்கி ஃபிட் பண்ண நினைச்சிருந்தேன். அவங்க சொல்லுவாங்க நம்ம பண்ணலாம் சொல்லி எனக்கு தெரியாது. இல்ல தனியா தான் வாங்கி ஃபிட் பண்ணோம். ஆனா இதை பார்த்த நேரத்தால இதை கூட இப்படி பண்ண முடியுமா? எல்லாமே கஸ்டமைஸ்டுங்க. பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா லுக் வைஸ் பிரீமியமா இருக்கும். சோ உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். நார்மல் வால வந்து அழகா சூப்பரா பண்ணிருக்கீங்க. அது எத்தனை டேஸ் ப்ரோ ஆகும்? இதுக்கெல்லாம் எனக்கு மினிமம் வந்து ஒரு 4 days போகும். 4 நாள். ஒரு கண்டிப்பா ஒரு 1 month ஆகணும். இவ்ளோ வர்க் இருக்கே. 1 month 4 நாள் நான் போய் முடியலனால கண்டிப்பா நிறைய பேர் பண்ண நினைப்பாங்க. இப்போ நிறைய பேர் பண்ண நினைப்பாங்க. நாங்களுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கலாம் போது எல்லாம் நினைப்பாங்க. சோ நம்ம வீடியோ லக்ஸரியா இருந்தா அது நமக்கும் நல்லா இருக்கும். இப்போ யாரும் நம்ம கெஸ்ட் வந்தா கூட இவ்வளவு அழகா இருக்கு. இப்போ நாங்க இந்த வீடு பார்த்தோன்னே ஒரு வீடு மாதிரி பார்க்க ஒரு லக்ஸரியான ஹவுஸ் மாதிரி தான் நான் பாக்குறேன். அவ்வளவு கியூட்டா இருக்கு. நீங்க நார்மல் பாருங்க, இதை பாருங்க எவ்வளவு சூப்பரா சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து சட்டை போடுறது நமக்கு எப்படி வந்து ட்ரெஸ் கம்பல்சரியா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி தான் வீட்டை அந்த அமைப்பை வந்து எடுத்து கொடுக்குறது தான் இந்த இன்டீரியர். இதுல நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் இருந்தாலும் சொல்லுங்க. நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க இப்ப கோயம்புத்தூர் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர்? அப்ப சென்னைல எப்படி க்ளோ பண்ணுவீங்க? சென்னைல நம்ம டீம் அங்க இருக்குங்க. அங்க டீம் இருக்கு. நம்ம குடோன் இருக்குங்க. நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஓகே. உங்களோட இது ஆப் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கா உங்களுக்கு? எங்க இருக்கு? கோயம்புத்தூர்ல இருக்கு. அட்ரஸ் சொல்றீங்களா கரெக்ட்டா? கோயம்புத்தூர் சிறுவாணி. நேர்ல வந்து விசிட் பண்ணி பார்க்கணும். ஆமா நேர்லயே வந்துட்டாங்க. கோயம்புத்தூர்ல சிறுவாணி மீனோட ஆவின் பால் பண்ணி பிஃபோர் அங்க பேரூர் கோயில் வந்து 1 கிலோமீட்டர்லயே இருக்கு. பேரூர் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் அது. சோ அங்க இருந்து பக்கத்துல தான் இருக்கு சொல்றாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம அந்த சாமி பார்த்து கோவிலுக்கு வந்து அப்படியே அவங்க ஷாப்பிங் விசிட் பண்ணி போலாம். சென்னை பொறுத்தவரை நமக்கு அங்க டீம் ஒரு 10 டீம் இருக்குங்க. ஓகே. ஆன்லைன் ஆர்டர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நேர்ல வந்து விசிட் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு விசிட் பண்ண முடியல நீங்க வந்து ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி அவங்க கிட்ட வந்து ஓகே இந்த மாதிரி பண்ண சொன்னாங்கன்னா ஆமா எல்லாம் வந்து சென்னையில பண்ணி கொடுக்கலாம். ஆமா எல்லாம் வந்து பண்றீங்க. எல்லா சேலம், கோயம்புத்தூர், மதுரைங்க எல்லா ஊர்லயுமே பண்றாங்க. எந்த ஊர்ல இருந்தாலுமே நமக்கு ஃபுல்லாவே தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லாமே பண்றாங்க. ஈவன் பெங்களூர்ல கூட பண்றாங்க. உங்களோட நார்மலான விட இந்த மாதிரி லக்ஸரி ஹவுஸா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பரும் நாங்க அப்படியே ஸ்கிரீன்ல கொடுத்துறோம். நாங்கள் சரி ஓகே ஃபுல்லாக வந்துட்டு வீட்டில் பார்த்துருவோம். வெளில வந்து பேசும்போது வெயில் அடிக்குதா, இங்கே என் கண்ணு பாருங்க சுருங்கிட்டே இருக்கான். ஏன்னா ஐல மை வச்சுதான் சுத்தம் கண்ணே திறக்க முடியாது. சரி ஓகே நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அதுக்கு வருவோம். இப்போ நாங்கள் வந்து வீடு ஃபுல்லாக பார்த்தோம், வேற லெவலில் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு நார்மல் வீடு அந்த லெவலில் இருக்குமான்னு கண்டிப்பாக தெரியாது. நார்மலாக வீடு பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு வீடா அவங்க நல்லா இருக்கும். ஆனால் இன்டீரியர் ஒர்க் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியான வீடு சத்தியமாக காணலாம். 100% சொல்லுவேன் அந்த அளவுக்கு இருக்கு. எனக்கு பர்சனலா வீடியோல பாக்குறது நீங்க நேர்ல பாக்கும்போது அது இப்போ என்ன ஒரு கஷ்டமா இப்ப நாங்க இருக்க ரெண்ட் வீடு. சோ அதனால அதை பண்ண முடியாதா, நாங்க வந்துட்டு ஒரு புது வீடு கட்டி அதுல கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணி அது வீடியோ உங்களுக்கு போடுறோம். இப்ப இருக்க நாங்க அந்த என்னது அது
அந்த பூஜை ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நாங்கள் சாமியெல்லாம் வச்சிருக்க மாட்டோம். இருந்தாலும் அந்த இடத்த காமிக்கிறோம். அதே இடத்த இதே மாதிரி தான் இருக்குது. அவங்க எப்படி பண்ணிக்காங்க நான் வந்துட்டு உங்களுக்கு சைடில் அந்த பிக்சர் ஆட் பண்ணோம். நீங்கள் பாருங்க அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க ஹால் தான் இன்னும் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செட்டப் மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் பாருங்க இன்னும் எந்த மாதிரி வேணா அவங்க கிட்ட டிசைன்ஸ் இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் கேட்டா அவங்க நிறைய சொல்லுவாங்க. இல்ல நமக்கு பிடிச்ச மாதிரியும் அவங்க பண்ணி தராங்க. ஸோ நிறைய கலர்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்கு சொல்லியிருந்தாங்க. நிறைய மாடல்ஸ் ஆகாதான் உரியாதான். ஸோ எதுவுமே நம்ம வந்து நம்மளாம் டம்மால் உடைச்சாதான் எதுனா ஆகும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. நீங்களும் உங்க வீட்டு இந்த மாதிரி அழகா நல்ல ஒரு லக்ஸரி ஹவுஸா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இவங்களோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி பாருங்க. இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க இவங்களோட நம்பர் வந்து ஸ்கிரீன்ல தரோம். லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணி அவரோட வாட்ஸ்அப் நம்பர் தரோம். நீங்க அவர்கிட்ட அவங்கள கான்டாக்ட் பண்ணினா அவங்க சொல்லுவாங்க. எல்லாமே ரொம்ப லோ பிரைஸ்ல பண்ணி தராங்க. அதுவும் இல்லாம நம்ம வந்து அவங்க ஷாப் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. அவங்க வந்து இப்போ சென்னையிலுமே வந்து பண்ணி தராங்க. சென்னை தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணி தராங்க. அதர் ஸ்டேட் பெங்களூர்லயும் பண்ணி தராங்க. நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்னையில கஸ்டமைஸ் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு அப்படின்னா நீங்க வந்து நேர்ல கூட விசிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க அட்ரஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காமிச்சிரும். சரி ஓகே, இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா. Bye. 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 Bye.